ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சண்டே குயிக்காக ஒரு சிட் சாட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ சண்டேல எல்லாரும் வா இட்ஸ் வீக்கெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் மதர்ஸ், அம்மாக்கள், ஐ நோ, ஐ கேன் ஃபீல் இட். இன்னும் உங்களுக்கு சண்டே மாதிரி ஃபீல் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா mother's job is 24/7. I know that. So உங்களுக்கு வீக்கெண்டாக இருந்தால் என்ன, வீக் டேஸாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த குயிக்கான சிட் சாட் எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு. ஹவு டு ஐ ரீஃபில் மை கப் when I'm running low. இது வந்து என்னடா கப்பை எப்படி ரீஃபில் பண்ணுறது அப்படின்னா இது என்ன கேள்வி. லைக் நம்ம லிட்ரலாக அந்த மீனிங் எடுக்க வேண்டாம். லைக் when you're drained, நீங்கள் ரொம்ப காலையில் சீக்கிரம் லைக் 5 மணிக்கு எழுந்திருக்கிற அம்மாக்கள் இருக்கிறீங்க, 6 மணி 7 மணியா நெவர், சீக்கிரமாக எழுந்திருக்கிற அம்மாக்கள் இருக்கிறீங்க. ஸோ ஐ நோ 6 மணிக்கு எழுந்திருக்கிற நான் பகலெல்லாம் வேலை பார்த்து குக் பண்ணுறேன், துணி துவைக்கிறேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், ஹஸ்பண்டை கவனிக்கணும். இதுக்கு அடிஷ்னலாக இன்னும் நிறைய அதர் ஜாப்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு அம்மாவுக்கு நம்ம வந்து வைக்க முடியாது. ஸோ அடிஷ்னலாக பிள்ளைங்க நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி, ஆனால் பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வர அடிஷ்னல் ஜாப். ஐ டோன்ட் நோ நீங்கள் எத்தனை பேர் ஓ யா கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இந்த வடிவேல் காமெடியிலலாம் சொல்கிற மாதிரி விடிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி நைட்டு தூங்க போகிறதும் காலையில் மாதிரி இருக்கும். 12 மணிக்கு நான் நைட்டு தூங்குவேன், ஆனால் காலையில் 5 மணிக்கு திருப்பி நான் எந்திரிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரெயின் அவுட் ஆகிற அம்மாக்கள், அதில் நானும் ஒன்று. ஆனால் காலையில் நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி ஹானஸ்ட், நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் எந்திரிக்க மாட்டேன். பட் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கிற டைமில் நான் எந்திரிச்சு ஓகே அவங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், அப்புறம் ஜாக்சனும் இருக்கிறனால அவனையும் கிளப்பி கொண்டு போகணும். அண்ட் இட்ஸ் கெட்டிங் வின்டர் இன் அயர்லாண்ட். ஸோ எல்லாம் சம்மர்லலாம் வந்து சரி ஓகே ஃபைன், ஜாக்கெட் கூட தேவையில்லை சில நாள். ஆனால் இப்போ வின்டர் அப்படின்னால ஃபுல்லாக வின்டர் கியரப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவளுக்கு மட்டும் இல்லாமல் இவனுக்கும் சேர்த்து எல்லாம் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour தேவைப்படுன்ற மாதிரி தான் இருக்கும் காலையில். பட் எவ்ரிடே மார்னிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு நாள் வந்து கிராங்கியாக இல்லாமல் இருப்பான், இன்னொரு நாள் ரொம்ப கிராங்கியாக இருப்பான், அழுவான். ஸோ இட்ஸ் அன்பிரடிக்டபிள். ஆஸ் யூ ஆல் நோ, இட்ஸ் ரியலி அன்பிரடிக்டபிள். எனக்கு தெரியும். அதனால நான் இட்ஸ் லைக் போய் விட்டுட்டு வந்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுவேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஃபீடிங் ஹெம், அதுக்கப்புறம் இது யூஷுவல் ஒர்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால் என்னடா நான் எனக்கு வந்து எனர்ஜி, பிகாஸ் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுவோம், இவ்வளோ ஒரு ரெஸ்டே இல்லாமல் ஒரு செகண்ட் நம்மளுக்கு உட்கார கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து அதை வந்து லைக் தே டோன்ட் ரியலைஸ், பிகாஸ் ஏன்னா அவங்க பிள்ளைங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆனால் சில நேரம் நம்மளுக்கு அப்படி தோணும், நான் எவ்வளோ வேலை பார்க்குறேன், இவங்க என்னடானா நான் இப்போ தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்திருப்பேன், கடைசியில் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக 100% என்ன 200% மெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அங்கே போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த ரூம். ஸோ கீழே க்ளீன் பண்ணால் மேலே பெட்ரூம், அந்த மாதிரி லைக் ஒரு செகண்ட் நம்மளுக்கு உட்கார முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த வேலை முடிச்சோன்னே அடுத்த வேலை வந்து லிஸ்ட்டில் ஆன்கோயிங் வந்துக்கிட்டே இருக்கும், நெவர் எண்டிங். அந்த லிஸ்ட்டு வந்து என்ன லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நான் வந்து ஈவன் டாய்லெட்லாம் போயிட்டு ஒரு 5 minutes, ஐயோ ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா நல்லா இருக்குமே, ரெஸ்ட்டு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணினது உண்டு. நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்ன பண்ணலாம்,
நான் என்ன பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேபி யூஸ்ஃபுல் ஃபார் அதர் மதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டேக்கிங் மைக்ரோ லிட்டில் பிரேக்ஸ். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து லிட்டில் பிரேக்ஸ் தேவை. அதுதான் நானும் பண்ணுவேன். பிள்ளைங்களை வந்து தனியாக விட்டுட்டு டாய்லெட்குள்ளே போயிடாதீங்க. அப்படி நான் போகல. லைக் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டோ இல்லை யாராவது இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் எனக்கு வந்து ஒரு டைம் வேணும், ஐ ஹாவ் டு பி அலோன். போங்க, டேக் யூர் பிரேக். 5 minutes, டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங், ரிலாக்ஸ். 5 minutes, ஒரு 5 minutes உங்களுக்கு 24 hours உங்களுக்கு ஒரு 5 minutes கிடைக்காதா? கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. அடிச்சு நான் சொல்லுவேன். ஆனால் எடுத்தே ஆகணும். ஒரு 5 minutes பிரேக். ரொம்ப போட்டு மைண்டில் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. டேக்கிங் மைக்ரோ பிரேக்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ் வித் யுவர் ஸ்ட்ரெஸ். நான் ஸ்ட்ரெஸ் வந்து சொல்லும்போது ரெகுலராக பண்ணுற ஒர்க்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப். செகண்ட் வந்து, எனக்கு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் டப்புன்னு நான் ஜாக்சனை தூக்கிட்டு அம்மு ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை அம்மு வந்ததுக்கப்புறமும் சரி, ஈவினிங் ஐ வில் கோ ஃபார் அ குயிக் வாக். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டு கிளம்பி அவங்கள வெளியே கொண்டு போய் இவனை பக்கியில் உட்கார வச்சு வெளியே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னா வெளியே போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏர் ஃபீல் பண்ணும்போதே இட் வில் பி மோர் ரிலாக்ஸிங். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன வேலையில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபில் இருந்தாலும், ஐ ஹாவ் டு கோ ஃபார் அ வாக் அப்படின்ட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டே நீங்கள் வெளியே போங்க. ஜஸ்ட்டு கோ ஃபார் அ வாக். அவங்க வெளியே வந்துட்டு அவங்க பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தே வில் ஆல்சோ ஃபீல் லைக் ஓகே, நம்ம அவங்களும் வந்து சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அனாயிங்காக இருக்கும், இல்லை கிராங்கியாக இருப்பாங்க. ஸோ when they see outside world, வெளியே போகும்போது they will be distracted and they also have that fresh feeling. And மூணாவது, ஒரு கனெக்ஷன். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட, ஒரு மாம் ஃப்ரெண்டு கிட்ட, மாமோ இல்லை வாட் எவர், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ ஐ டாக் டு ஹர் அண்ட் ஐ வில் சேட். எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அவட்ட பேசுவேன், சொல்லுவேன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தேர்ட், மேக் சம் கனெக்ஷன்ஸ். நீங்களே வந்து எல்லாத்தையும் தனியாக கோ த்ரூ பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஒரு கனெக்ஷன் உருவாக்குக்கோங்க. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டோ ஸ்கூல் ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலும் சரி, பேசுங்க. அவங்கக்கிட்ட பேசி உங்கள் இதை பற்றி, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசணும்னு கிடையாது, ஏதாவது பேசுங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்கிங் கனெக்ஷன்ஸ், தட்ஸ் வாட் ஐ டூ when I'm stressed or எனக்கு என்னடா அப்படின்னு ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கும்போது அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட், ஐ திங்க் am I right? ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சம்திங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. லைக் ஒரு டிவி ஷோவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹாபியாக இருக்கலாம். என்ன பேசுகிறீங்க நீங்கள், ஹாபியா? இந்த இந்த ஒரு மாமா ஒரு அம்மாவா நான் ஹாபியா? அதெல்லாம் எப்போ ஸ்கூல் டைமில் இல்லைன்னா காலேஜ் டைமில் எனக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ப்ளீஸ், உங்களை எது ஹாப்பியாக வைக்குதோ அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 5 minutes, 5 to 10 minutes வந்து யூ ஸ்பெண்ட் டைம் ஆன் இட். ஒரு டிவி ஷோ, ஒரு சும்மா உங்களுக்கு இல்லை ஒரு ஷார்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் ஷார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஷார்ட்ஸில் இல்லை அந்த ஒரு காமெடி ஷோவோ வாட் எவர் கீப்ஸ் யூ ஹாப்பி, அதை வந்து நீங்கள் பாருங்கள். தட் கிவ்ஸ் யூ a bit of relaxation. ஃபிஃப்த் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். நிறைய அம்மாக்கள், நிறைய மாம்ஸ் வந்து இதை பண்ணுறதில்ல. இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்குள்ளே போகுது. அண்ட் வி ஃபீல் டயர்ட், வி ஃபீல் சிக் அட் த எண்ட் ஆஃப் த டே. நம்மளை ரொம்ப ட்ரெயின் பண்ணுது. என்ன அப்படின்னா, சேயிங் நோ. உங்களால் முடியலை, ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் முடியலை அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது யார் இருந்தாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் இன்லாஸோ இல்லை ஈவன் இஃப் யூ ஹேவ் அ க்ரோன் அப் கிட்ஸ் ஆர் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கக்கிட்ட நோ சொல்ல முடியாது, பட் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம், ப்ளீஸ் இது என்னால் இப்போ பண்ண முடியாது, நோ, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், லெட் மீ ஹாவ் சம் பிரேக் அண்ட் தென் ஐ வில் கம் பேக் அண்ட் டூ இட். ஆர் ப்ளீஸ் இஃப் யூ கேன் ஹெல்ப் மீ, நீங்கள் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். சேயிங் நோ, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்.
இது 2ம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அம்மாக்கெல்லாம் நம்ம வந்து நோ சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், எனக்கு தெரியும். ஆனால் எல்லாமே நம்மளே பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ லெட் அதர்ஸ் நோ தட் வி ஆர் ஆல்சோ, இது வந்து ரொம்ப பெரிய வேர்ட் அப்படி இல்லை, நான் அதை மீன் பண்ணல. லைக் நம்மளுக்கும் ஒரு டைம் தேவை. நம்மளுக்கும் நான் வந்து அநேக லைக் டைமில் நான் யோசிப்பேன், எப்படிலாம் நம்ம மம்மிஸ் வந்து நம்மளை இவ்வளோ பார்த்து வளர்த்தாங்க. எனக்கு தெரியும் நான் சின்ன வயசில் நான் இவ்வளோ சேட்டை பண்ணேன்னு. அதனால ஐ எம் ஸோ பிளெஸ்டு. இப்படி ஒரு, ஏன்னா மை மாம் இஸ் அ ஒர்க்கிங் மாம், ஈவன் நவ் ஷி இஸ். ஸோ எப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணாங்கன்றதை நான் இன்னுமே வந்து இட் இஸ் ஆல் லைக் அந்த அளவில் நான் வந்து பண்ணலைனாலும் ஒரு அம்மா ஒரு அவங்கள ஒரு 50% நான் பண்ணுறேன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். So please remember all these 5 points. So taking micro breaks, it's very important, and go for like a walk or just just go out, make your body move, like go out. And third point is making connections. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க, chat with them. And number 4, do something that makes you happy every day. And 5th, know your boundaries, say no and ask for help. ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். And that will be useful for other moms as well, and for me also. நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் சண்டே குயிக் சிட் chat. Hope you would have enjoyed this video. உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. Ta-da!